வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நலன் கருதும் அக்குபஞ்சரிஸ்ட் சி பாலாஜி. இன்றைக்கி டே 3. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பாடி ஸ்ட்ரெச்சஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ கைண்ட் ஆஃப் வார்ம் அப் எக்ஸசைஸ். வி கேன் அவாய்ட் கிராம்ப். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு, அதை இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் மசில் வந்து கெட் ரிலாக்ஸ். ஸோ இருக்குமான மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இதை பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், நம்ம பாடி வந்து கோஆப்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ஒரு வார்ம் அப் மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒர்க் அவுட்டுக்கும் பண்ணணும் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம அந்த ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்றது நம்ம கட்டாயம் பண்ணணும். அதே மாதிரி ஒர்க் அவுட் முடித்த பிறகும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸசைஸ் இப்போ வெயிட் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மசில் வந்து டைட் ஆகிடும். இப்போ ஒரு பேக் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஷோல்டருக்கு பண்ணுறோன்னா அந்த மசில் வந்து நல்லா இறுக்கமாக இருக்கும். ஸோ அதே இறுக்கத்தோடு நம்ம வெளியில் போகாமல் ஒரு திரும்ப இது மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிறதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணால் போகும்போது இன்னும் இட் ஃபீல் பெட்டர். சரிங்களா? அண்டு பார்த்தீங்கன்னா டயட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இன்றைக்கி தேர்டு டே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் கார்டியோ இன்றைக்கி பண்ணேன் அண்டு 20 மினிட்ஸ் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ 40 மினிட்ஸ் கார்டியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வாக்கிங் ஆரம்பித்து அதை அப்படியே கொஞ்சமாக ஜாகிங்காக மாற்றினேன். அண்டு ஜாகிங், அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் ஒரு ட்ரெட்மில்லில் பண்ணேன். பட் நம்ம ஓப்பன் பிளேஸ்லேயும் ஒரு கிரவுண்டில் ஒரு பார்க்கில் கூட நம்ம ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நானும் ரன்னிங்கும் இதில் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ஸோ ரன்னிங் பண்ணும்போது கண்டினியூஸாக ஒரு 15 மினிட்ஸ் பண்ணும்போது நல்லா குப்புன்னு நல்லா வேர்க்க ஆரம்பிச்சது. ஸோ தட்ஸ் வாட் வி வாண்ட் ஆக்சுவலி. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கலோரிஸ் பர்ன் ஆகும். வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட்